சண்டே ஸ்பெஷல் எபிசோடு தாங்க வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம கௌதம் இருக்கார்ல, கௌதம் வந்து ஆக்ஷனில் இறங்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது எதுக்காக மதுமிதாவை வந்து காப்பாற்றுறதுக்காக ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஆல்ரெடி வந்து திடீர்னு வந்து நம்ம வந்து கோயிலுக்கு அர்ஜென்ட்டாக வந்து கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் வந்து மதுக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. உடனே மது வந்து கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு, எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைங்க, எங்களோட ஊர் கிராமத்தில் இருக்குது, அங்கே வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது, அதான் கல்யாணம் முடிஞ்ச கையோடு அங்கே போகணுன்னு சொல்கிறாங்க. உடனடியாக வந்து நம்ம கோயிலுக்கு கிளம்பி ஆகணுங்க, நம்ம வந்து ஹோட்டலுக்கு போக வேண்டாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மதுமிதாவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. எப்படியோ வந்து ஹோட்டலுக்கு வேணான்னு சொல்லிட்டாரு, அதைத்தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது வந்து இன்றைக்கி ஹோட்டலுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஹோட்டலுக்கு வேணான்னு சொல்லிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கே போனாலும் பரவாயில்ல அவர் கூட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆகிடுறாங்க. சரிங்க, நம்ம வந்து உங்கள் ஊர் கோயிலுக்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தா கோயில் வந்து பயங்கரமான திருவிழா தான் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உரியடிக்கிற போட்டி, அதுக்கடுத்து சிலம்பம் சுற்றுறது, எல்லா போட்டியும் வந்து அங்கே கோயிலில் வந்து ஃபேமஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கௌதம் இருக்கார்ல, கௌதம் வந்து உரியடிக்கிற போட்டியில் வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இறங்க விளாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் எதெல்லாம் வேண்டாம், விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன வயசில் விளாண்டது, இப்போ அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் இறங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்தினோன்னே சரின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி வச்சுட்டு உரியடிக்க வந்து இறக்கி விட்டுறாங்க. சரி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மதுமிதா இருக்காங்கல்ல, மதுமிதா வந்து கல்யாணம் முடிச்ச கையில் வந்து நிறைய வளையல் போட்டிருந்தாங்கல்ல, அவங்க வந்து எந்த சைடு வளையல் ஆட்டுறாங்களோ அந்த சைடு வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிக்னல்லாம் கொடுக்காங்க. அந்த சிக்னலை கேட்டுட்டு கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறாங்க நம்ம கௌதம். ஒரு ஸ்டெப்பில் எடுத்து வைக்காங்க, கரெக்டாக அந்த இடத்துல வலையில் ஓவர் ஆட்டுறாங்க. இந்த இடத்துலலாம் வந்து உரியடிக்கிறதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. டம்முன்னு அதாவது அந்த கம்பை ஓங்கி அடிக்காங்க, உரி அடிச்சிடுறாங்க, வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ண உடனே அந்த இடமே பயங்கரமாக ஆர்ப்பாட்டமாக இருக்குது. அந்த இடத்துல நிறைய அப்படியே புகை மாதிரி வருது. என்னடா இந்த இடத்துல புகையெல்லாம் வருதுன்னு பார்த்தா அந்த நேரத்தில் தான் வில்லன்கள் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது திடீர்னு ஒரு வில்லனை கொண்டு வராங்க. அந்த வில்லன் யாருன்னு பார்த்தா நம்ம கௌதம் இருக்காங்கல்ல, கௌதமுக்கு வந்து பரம எதிரியாக இருக்கார். எப்படியாவது வந்து கௌதம் வந்து போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு தான் அவரோட பிளான் இருந்திருக்கு. என்னென்னமோ பிளான் பண்ணி பார்க்காரு, அவரால் வந்து எதுவுமே இது பண்ண முடியல. ஏன்னா கௌதம் சுற்றி ஆல்ரெடி நிறைய ஆள்லாம் இருப்பாங்களா. இப்போ தானே வந்து தனியாக அவங்க ஒய்ஃப் கூட வந்து அவர் வந்து அந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்காரு. அதனால் வந்து குலதெய்வம் கோயிலில் வச்சு அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து ரவுடிகளால் அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா ரவுடியை வந்து அட்டாக் பண்ண வருவாங்க, எல்லா ரவுடியுமே அடித்து வந்து கௌதம் வந்து தும்சம் பண்ணுற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. உடனே இந்த வந்த ரவுடிகள்லாம் மெயின் ரவுடியை கால் பண்ணி, அண்ணே அவனை எதுவுமே பண்ண முடியலனே, நம்ம ஆளுகள்லாம் அடிச்சு போட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அவனை எதுவும் பண்ண முடியலாம் பரவாயில்ல, அவனுக்கு இப்போ தான்டா கல்யாணம் முடிஞ்சிருக்கு, பொண்டாட்டி அங்கே தான்டா இருப்பான், பொண்டாட்டி தூக்கிட்டு வாங்கடா, கண்டிப்பாக வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்தாண்டா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து மதுமிதாவை வந்து கடத்திடுறாங்க. மதுமிதாவை கடத்தி கொண்டு போய் ஒரு குடவுனில் வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்து நம்ம கௌதம் தேடுறாங்க, மது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. மதுமிதாவை காணும். அதுக்கடுத்து வந்து எப்படி போய் நம்ம கௌதம் வந்து மதுமிதாவை காப்பாற்றினாரு அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ. ஆனால் கடைசியில் வந்து மதுமிதா வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.